ஐயா ஐயா நில்லுங்க ஐயா, நில்லுங்க கேளுங்க ஐயா, கொஞ்சம் இருங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது, அதனாலதான் உங்ககிட்ட இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணோம். நீங்க பூஜையை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனா எப்படி? ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா கூட பரவாயில்லம்மா, ஆனா அடுத்தடுத்து அவசகுணமாவே நடக்கிறதே எனக்கு பயமா இருக்குமா. பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்ப நீங்க இப்படி கிளம்பி போனா எப்படி? தயவு செஞ்சு இந்த பூஜையை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போங்கய்யா. நான் சொல்றதை ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்றதே சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா. அது இல்லையா, இப்ப நீங்க அந்த பூஜையை பண்ணாம போயிட்டீங்கன்னா. ஐயோ என்னால முடியாது, என்ன விட்டுருங்கோ, தயவு செஞ்சு விட்டுருங்கோ, என்ன விட்டுருங்கோ. ஐயா ஒரு நிமிஷம். நந்தினி வாமா. ஐயா நீங்க எதுக்கு இங்க பூஜை பண்ணாம போறீங்க? நான் வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்தது எதுவுமே எனக்கு சரியா படலம்மா. எல்லாம் அவசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த பூஜை பண்றது நல்லா இருக்காதுமா. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அபசகுணங்கிறது நம்ம பாக்குற பார்வையை பொறுத்துதான் இருக்கு. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதாவும் கெட்டதாவும் எடுத்துக்கிறது நம்ம மனசுதான். ஏமா நடந்தது எல்லாமே அபசகுணமா இருக்கும்போது அது எப்படி நீ நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க சொல்ற? ஐயா நீங்க காலையில வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து உங்களுக்கு அப்படி என்னெல்லாம் அபசகுணமா நடந்துச்சு சொல்லுங்க. நான் இங்க பூஜைக்கு பைக்ல வரும்போது இதுவரைக்கும் ஒரு நாள் கூட பஞ்சர் ஆகாத என்னோட வண்டி இன்னைக்கு பஞ்சர் ஆயிடுத்தே, அதுவே பெரிய அபசகுணம் தானே. ஐயா நீங்க பைக்ல வரும்போது உங்க பைக்கு பஞ்சர் ஆனதுனால தானே நீங்க வண்டியை ஓரமா நிறுத்திட்டு நடந்தே வந்தீங்க. ஆமா. அதுவே பைக்கு பஞ்சர் ஆகாம இருந்து நீங்க ரோட்ல வர வழியில திடீர்னு உங்களை ஒரு லாரி அடிச்சு தூக்கி இருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுல உங்க உயிர் போயிருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா பஞ்சரே ஆகாம இருந்த உங்க பைக்கு பஞ்சர் ஆயிருக்குன்னு கூட இருக்கலாம்ல. உங்க பைக்கு பஞ்சர் ஆனதுனாலதான் அது நீங்க ஓரமா அங்கே நிப்பாட்டிட்டு நடந்தே எங்க வீட்டுக்கு பத்திரமா வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த பொண்ணு சொல்ற மாதிரி இருக்குமோ? நம்ம உயிரை காப்பாத்ததான் கடவுள் ஒருவேளை நம்ம பைக்க பஞ்சர் ஆக்குனாரோ? இத சாம்பார்ல கலந்துருவோம். கனகா ஐயோ என்ன கனகா, என்ன யாரையும் காணோம், நீ மட்டும் தனியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்ல எல்லாரும் இவ்வளவு நேரம் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வேலை இருக்குல்ல, அதான் ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலான்னு போயிருக்காங்க. ஆமா, நீ ஏதோ ஒரு டப்பாவை கையில வச்சிருந்த, அதை எடுத்துட்டு போய் அந்த பொருளை குண்டான்ல கலக்க போன. அந்த நேரத்துல நான் கூப்பிட்டதும் நீ என்ன பார்த்ததும் அப்படியே பதட்டமாயிட்ட. ஐயோ, பேதி மறந்த கலக்க போனத இவன் பார்த்துட்டான் போல இருக்கே. இவனை எப்படியாவது சமாளிக்கணுமே. என்னாச்சு கனகா, ஏன் என்ன பார்த்ததும் ஒரு மாதிரியா பதட்டமாயிட்ட? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஏன் உங்களை பார்த்து பதற போறேன்? அதானே, நீ என்ன பார்த்து சந்தோஷம் தானே படுவ. ஆமா, நீ எதுலயோ கலக்க போனியே, என்ன கலக்க போன?
அது அது வந்து ஆ, 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 இது கங்கையோட தீர்த்தம். கங்கா தீர்த்தமா? சாமி 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 ஆ, ஆ. சாமி. போதும் போதும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இதை கொடுத்தாங்க. இத சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்குமா. நம்ம வீட்டுக்கு அன்னதானம் சாப்பிடறதுக்காக சாமியாருங்கெல்லாம் வர போறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த தீர்த்தத்தை சாப்பாட்டுல கலந்து கொடுத்தா புண்ணியம் கிடைக்குமா. அதுக்காக தான் இத சாப்பாட்டுல கலந்துட்டு போலான்னு வந்தேன். அது என்கிட்ட கொடு. நான் கங்கை தீர்த்தத்தை கையில கூட தொட்டு பார்த்தது இல்ல. சரி சரி, போதும் போதும், கொடுங்க கொடுங்க. கனகா, எங்க இருக்க? ஆ, சீக்கிரம் வா. ஐயோ, மணிமேகலை வேற கூப்பிடுதே. இந்த ஜொல்லு வாயன் வேற பேதி மருந்து பிடிங்கி வச்சுக்கிட்டான். இப்ப என்ன பண்றது?